ஆனால் இந்த தாவேக அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இன்னைக்கு விலை 62 ரூபா. இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்க டெண்டருக்கு பருப்பு கவர்மெண்ட் கொள்முதல் பண்றது 77 ரூபா 89 காசு. 23 ரூபாய் கம்மியான விலைக்கு இன்றைக்கு இந்த தாவேக அரசாங்கம் கொள்முதல் பண்ணி ஒரு மாசத்துக்கு 46 கோடி ரூபாயை கவர்மெண்ட்டுக்கு சேமிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அமைச்சர் தெளிவா சொல்லிட்டார், எந்த பார்ட்டி ஃபண்டும் எங்களுக்கு வேணும், எந்த லஞ்சமும் இருக்கக்கூடாது. டெண்டர் எடுத்தவங்களுக்கு சொல்றாரு, அதிகாரிகள் யாரும் லஞ்சம் கேட்டா எங்கள்கிட்ட சொல்லு, லஞ்சம் 1 ரூபாய் யாருக்கும் போகக்கூடாது, உன் லாபத்தை வச்சுக்க, பருப்பை வாங்கு, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணு, அதுக்கு என்ன செலவு அதை மட்டும் கால்குலேட் பண்ணி உன்னுடைய மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி நீ ரேட்டை கோட் பண்ணுன்னு சொல்லி ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணி. ஏன்னா அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் சிஎம்க்கு ஆடிட்டராக இருந்திருக்கிறார், அவருடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துருக்கிறார், அவருக்கு தெரியாத கணக்கு வழக்குகள் கிடையாது. மிக தெளிவாக அடிச்சு இதுதான் விலை, இதுக்கு மேலே எப்படி வரும்னதும் எல்லாரும் பயந்துக்கிட்டாங்க. அதே விலைக்கு கொடுத்துருவோம். 77 ரூபாய் 89 பைசாவுக்கு இன்றைக்கு அரசாங்கத்துக்கு தோரம் பருப்பு கிடைக்குது. வெளி மார்க்கெட்டில் ரா மெட்டீரியல் 62 ரூபா விற்கும்போது, திமுக ஆட்சியில் 62 ரூபா விற்கும்போது 100 ரூபாய்க்கு சப்ளை பண்ணப்பட்டது. அப்படின்னா 23 ரூபா பார்ட்டி ஃபண்டு லஞ்சமாக போயிருக்குது. அது இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு மாசத்துக்கு 46 கோடி ரூபாய் தோரம் பருப்பில் மட்டும் மிச்சம். அப்போ பாமாயில் எவ்வளோ மிச்சம், சர்க்கரையில் எவ்வளோ மிச்சம், எல்லாத்தையும் கணக்கு பண்ணுங்க. இன்றைக்கு மிகப்பெரிய தொகையை இந்த தாவேக அரசாங்கம் மிச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மக்களுக்கு தரமான பருப்பு கிடைக்கணும் அப்படின்னு அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.